வெல்கம் டு ஸ்டூடெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம 11th மேக்ஸ் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் P, Q, R அண்ட் S. இந்த P, Q, R, Sோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு இதுலேருந்து. இப்போ வந்து P² - 1 = 1. அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க என்ன வேல்யூவோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த செகண்டுக்கு வந்து செகண்டு, தேர்டுக்கு தேர்டு, அந்த மாதிரி எதுன்னு பார்த்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். இப்போ P² - 1 = 1. இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃபஸ்ட் டேர்ம் எடுத்திருக்கேன். அப்போ P² இந்த -1 வந்து இந்த பக்கம் போகும்போது +1 மாறிடும். இப்போ P² = 2. இப்போ P இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ +or-√2. இப்போ அடுத்தது Q வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு P கண்டுபிடிக்கணும், அடுத்தது Q, அடுத்தது R, அடுத்தது S. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து P கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ Q. இப்போ -31 - Q³ இதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் என்ன இருக்குது? -4 இருக்குது. அப்போ இங்கே வந்து -4 போட்டுக்கணும். இப்போ நம்ம Q தானே கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு Q மட்டும் எடுத்துக்கோங்க. -Q³ இந்த -4 அப்படியே எழுதிட்டு -31 இந்த பக்கம் வரும்போது +31 மாறிடும். அப்போது -Q³ 31ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 27 +27 இருக்கும். அப்போ Q³ இந்த மைனஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடும். Qக்கு ஏன்னா Qவோட வேல்யூ வந்து மைனஸில், இங்கே வந்து -Q அப்படின்னு போடக்கூடாது. அதனால் -27 அப்படின்னு இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ 27ஓட க்யூப் எடுத்தோம் அப்படின்னா 3 × 3 × 3 வரும். அதாவது 3 × 3 = 9, 9 × 3 = 27 கிடச்சிரும். அதனால தான் இப்போ -3 அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அடுத்தது இங்கே பாருங்கள், R இருக்குது. அப்போ R+1 இதுக்கு ஈக்குவலாக இங்கே என்ன இருக்குது? 3/2 இருக்குங்களா? அப்போ R+1 = 3/2. இப்போ R = 3/2. இந்த +1 வந்து இந்த பக்கம் வரும்போது -1 மாறிடுச்சு. அப்போ R = 2 × 1 அப்படின்னா 2 ஆயிரும். அப்போ 3 - 2/2. அப்போ R = 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. அப்போ 1/2 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அடுத்தது வந்து S கண்டுபிடிக்கணும். அப்போ S - 1 இதுக்கு ஈக்குவல் என்னென்னா -π. இப்போ -πக்கு S - 1 = -π. அப்போ S = -π. இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.